குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 5, 2024 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்களை தேடி திட்டம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அயலக தமிழர் அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய பண்பாடை எடுத்துரைக்கிற திட்டம். இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். அதனால் வேர்களை தேடிய திட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா அயலக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து புலம்பெயர்ந்து வேறொரு நாட்டில் போய் வாழக்கூடிய தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பண்பாடை பற்றி எடுத்துரைக்கிறது, முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு தமிழகத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. இதுதான் முற்றிலுமே இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 15 நாடுகளைச் சேர்ந்த 100 அயலக தமிழர் இளைஞருடன் ஆகஸ்ட் 1 முதல் 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா அழைத்து செல்ல இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் அந்த கோயிலை பற்றியும் அதோடைய பெருமைகளை பற்றியும் சுற்றி காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா, வேர்களை தேடி திட்டம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து முதல்வரின் கோப்பை போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்களின் 5 பிரிவினருக்கு வந்து நடத்தப்படுது. 27 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடத்தப்பட இருக்குது. ஓகேங்களா, இதில் பரிசு தொகையாக வந்து பார்த்திங்கன்னா 25 கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாநில அளவில் தனிநபர் போட்டிகள் வெற்றி பெறுவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு 1 லட்சம், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு 50,000 அப்படின்ற வகையில் வந்து பிரித்து வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியை கலந்து கொள்வதற்கு விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா SDAT அந்த வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி நீங்கள் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வாரியமாக இருக்குது. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் BCCIயினுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 18,700 கோடி அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, 1983ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி தான் முதலாக உலகக்கோப்பையை ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீட் விடைத்தாளுடைய நகல் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அந்த இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் உமாங் மற்றும் டிஜிலாக்கர் அப்படின்ற இணையதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த உமாங், டிஜிலாக்கர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய மென்பொருட்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டரோட வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாமே நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப் தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஜிலாக்கர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்காக திறந்திருக்காங்க. இந்த அறக்கட்டளை மூலம் நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு நிகழாண்டில் மட்டும் 10 கோடி ஊக்கத்தொகை வழங்குறதுக்காக இந்த அறக்கட்டளை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருநிறுவனம் சார்பில் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 30 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா உபகரணங்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மாரத்தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதி முகமையை வந்து உருவாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிதி திரட்டிருக்காங்க. அந்த நிதி மூலம் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் 30 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா உபகரணங்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதலீடு செய்யும் நாடுகளின் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து பார்த்திங்கன்னா 22வது இடத்துல இருக்குது. இந்தியா பெற்றுள்ள மொத்த அந்நிய நேரடி முதலீடுகள் சீனாவின் பங்கு வந்து பார்த்திங்கன்னா 0.37. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் பிட்ச் பிளாக் அப்படின்ற பன்னாட்டு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பங்கு பெற இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு கேள்வி என்னென்னா பிட்ச் பிளாக் அப்படின்றது எதனுடைய தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. இது பன்னாட்டு போர் பயிற்சி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் தற்போது பருவமழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை அதிகமாக பெஞ்சிருந்தாலும் 150 முக்கிய அணைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீர்மட்டம் வந்து குறைந்து காணப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய அறிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி இருக்குது. இதில் ஒலிம்பிக் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வென்றிருக்கிறாங்க இந்திய ஆடவர் ஹாக்கி அணி. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பதக்கத்தை வெல்லணும் அப்படின்ற முனைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த டீட்டெயில் ஃபுல்லாக படிக்க வேணாம். நீங்கள் அந்த யார் ஜெயிச்சாங்கன்னு படிக்க வேணாம். உங்களுக்கு நான் டெய்லியும் கொடுத்துருக்க டாஸ்க்கு இந்த கேமில் இந்த PDF டவுன்லோட் பண்ணி
துப்பாக்கி சுடுதலில் யார் யார் விளையாடுறாங்க, டேபிள் டென்னிஸில் யார் யார் விளையாடுறாங்க, அவங்களுடைய பேர் மட்டும்தான். என்ன விளையாட்டு யார் விளையாடுறான்னு மட்டும் அந்த பேரை மட்டும் சும்மா டெய்லி வாசிச்சுக்கோங்க. இந்த கேம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சோன்னா நான் இன்னொரு வீடியோ போட்டுருவேன். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கோடைய பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். விழா எப்படி தொடங்குச்சு, யார் யார் விளையாடுறாங்க, எந்தெந்த நாடு விளையாடுது, எவ்வளோ வீரர்கள் விளையாடுறாங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்தாச்சு. பதக்கப்பட்டியல் வந்து நான் தனியாக விட்டுருவேன். அதனால் நம்ம சேனலை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க உள்ளே இருக்க எதுவுமே படிக்க வேணாம். ஓகேங்களா? சும்மா நீங்கள் யார் யார் விளையாடுறாங்க இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் அதை வியூ பண்ணி என்னென்ன விளையாட்டு யார் யார் விளையாடுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.